வணக்கம் செல்லங்களே. மழலைகளுடன் திருக்குறள் எனும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வாங்க இன்றைய திருக்குறளை ஒன்றாக கற்போம். திருக்குறள் 51. மனைத்தக்க மாண்புடையள் ஆயித்தற் கொண்டான் பலத்தக்காள் வாழ்க்கை துணை. அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். எளிய பொருள்: இல்லற வாழ்க்கைக்கு ஏற்ப நற்பண்புகளை கொண்டவளாகவும் குடும்பத்தின் பொருளாதார நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை நடத்துவளாகவும் இருப்பவளே சிறந்த வாழ்க்கை துணை. மழலைகளுக்கான எளிய விளக்கம்: ஒரு குடும்பம் நன்றாக இயங்குவதற்கு அன்பும் நற்பண்பும் பொறுப்பும் பொருளாதாரத்தில் அளவோடு நடப்பதும் முக்கியம். குடும்பத்தில் தேவைகளை புரிந்து கொண்டு இருப்பதற்கு ஏற்றவாறு செலவு செய்து அன்புடனும் பொறுப்புடனும் வாழும் துணை குடும்ப வாழ்க்கைக்கு பெரும் உதவியாக இருப்பார். மழலைகளுக்காக ஒரு வரியில் சொல்வதெனில், அன்புடனும் நற்பண்புடனும் இருப்பதற்கேற்ப அளவாக வாழ்வோம். சிறுகதை. சிறிய சேமிப்பு பெட்டி. ஒரு நாள் மாலை தமிழ் தாத்தா வீட்டின் முன் அமர்ந்திருந்தார். அப்போது கபிலன், இளங்கோ, ஔவை, மாதவி 4 பேரும் ஓடி வந்தார்கள். மாதவியின் கையில் ஒரு சிறிய அழகான பொம்மை இருந்தது. தாத்தா, இதை பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கின்றது என்றாள் மாதவி. கபிலனும் அருகில் வந்து பார்த்தான். எனக்கு இப்படி ஒரு பொம்மை வேண்டும் என்றான் கபிலன். தாத்தா சிரித்தார். சரி, ஆனால் வீட்டில் நமக்கு தேவையான பொருட்களும் இருக்கின்றன அல்லவா? எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் வாங்க முடியுமா? 4 சிறிது நேரம் அமைதியாக இருந்தார்கள். அப்போது இளங்கோ கேட்டான், அப்படியானால் முதலில் எது முக்கியம் என்று பார்த்துத்தான் வாங்க வேண்டுமா? ஆம் என்றார் தாத்தா. ஔவையுடனே கேட்டாள், அப்படியென்றால் நமக்கு கிடைக்கும் பணத்தை எல்லாம் உடனே செலவு செய்யாமல் தேவையானவற்றை மட்டும் முதலில் வாங்கிக் கொள்ள வேண்டும் இல்லையா? தாத்தா மகிழ்ச்சியுடன் தலையசைத்தார். அதுதான் நல்ல குடும்ப வாழ்க்கையின் முக்கியமான ஒரு பண்பு. மாதவி தன் பொம்மையை பார்த்தாள். சிறிது யோசித்துவிட்டு, இந்த பொம்மையை இப்போது வாங்காமல் உண்மையில் தேவையான பொருட்களை வாங்குவதற்காக பணத்தை சேமித்துக் கொள்ளுகிறேன் என்றாள். கபிலனுடனே, நானும் அப்படியே செய்வேன் என்றான். இளங்கோவும் ஔவையும் சிரித்தார்கள். தாத்தா 4 பார்த்து கூறினார், குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே இப்படி சிந்திப்பது போதாது. ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அன்புடனும் பொறுப்புடனும் வாழும்போதுதான் குடும்பம் சிறப்பாக இருக்கும். ஔவை கேட்டாள், அதுதான் வாழ்க்கை துணை என்று அக்குறள் சொல்லுகின்றது? தாத்தா புன்னகைத்தார். ஆம், ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதோடு குடும்பத்தின் நிலையை புரிந்து கொண்டு வாழ்வதும் நல்ல வாழ்க்கை துணையின் சிறப்புகளில் ஒன்று. மாதவி மகிழ்ச்சியுடன் சொன்னாள். அப்படியானால் நமக்கு கிடைப்பதை புரிந்து கொண்டு வாழ்வதும் அன்பின் ஒரு வழிதானே? மிகவும் சரி என்றார் தமிழ் தாத்தா. 4 தாத்தாவுடன் சேர்ந்து வீட்டுக்கு சென்றார்கள். இந்த கதையின் நிறைவு செய்தி என்னவென்றால், அன்பும் பொறுப்பும் இருந்தால் குடும்ப வாழ்க்கை இனிமையாகும். இந்த காணொளியில் பெண்ணின் கடமை என்று குறுகிய கோணத்தில் அல்லாமல் வாழ்க்கை துணையின் நற்பண்பும் குடும்ப பொறுப்பும் என்ற பரந்த நோக்குடன் குழந்தைகளுக்கு பொருத்தமான கோணத்தில் எடுத்து சொல்வதே சரியானதாகும். இருப்பதை புரிந்து கொண்டு அளவோடு வாழ்வோம். மீண்டும் திருக்குறளை பார்ப்போமா? மனைத்தக்க மாண்புடையள் ஆயித்தற் கொண்டான் பலத்தக்காள் வாழ்க்கை துணை. இது குறள் 51. பெரியோர்களே, இன்றைய குறளை உங்கள் குழந்தையுடன் சேர்ந்து நீங்களும் சுவைத்தீர்களா? உங்கள் அனுபவத்தை கருத்து பகுதியில் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களே என்னை மேலும் செம்மைப்படுத்தும். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து இளையோரின் மனங்களில் திருக்குறளை விதைப்போம். நன்றி. நாளையும் தமிழ் தாத்தாவுடன் இன்னொரு திருக்குறளில் சந்திப்போம்.